ஹே ஆல் நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நம்மளுக்காக கொரியர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருந்தேன். ஆஃபீஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயிருந்தது. வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணவே இல்லை ஆஃபீஸில். வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால தான் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது வீடியோ. மேலே ஒரே ஒரு செலோ டேப் தான் போட்டு ரேப் பண்ணியிருந்தாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு செலோ டேப்பில் வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணால் 2-3 கயிறு இருந்தது. எடுக்கவே முடியல பார்சலை. அப்புறமா தான் தெரியுது அந்த ஒவ்வொரு இதுவுமே வச்சு தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேக்கிங்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவங்க யூடியூப்பில் நான் என்ன வீடியோ போட்டாலுமே சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, இந்த இடத்துல இது தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு கைட் பண்ணிட்டே இருப்பார் ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே. நிறைய பிளான்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. நிறைய பிளான்ஸ் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நான் இவர்கிட்ட ரெஃபர் பண்ணி நான் கேட்டுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் வந்து அதிகம் இருக்குதுன்னு சொல்லணும் இந்த ஃபீல்டில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலியோடென்ட்ரன் பிளான்ட்டு, அதோட பல்ப்ஸ் வந்து நிறைய அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து விலாமிச்சை, நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பிளான்ட்டு, பிளாக் கோல்டு. இது ஒரே ஒரு பிளான்ட் வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தாரு. அதுவுமே வந்து மேலே கட் ஆகிடுச்சு. நான் அதையுமே தூக்கி போடாமல், ஏன்னா இது ஓமவல்லி பிளான்ட்டோட வெர்ஷன் தான், ஸோ அதனால் இதையுமே கட் பண்ணி வச்சுருந்தேன் மண்ணில். இப்போ பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலகேஷியா பிளான்ட். கொலகேஷியாலையுமே வைல்டு வெரைட்டி ஒன்று, நார்மல் இந்த சேம்பு நம்ம சாப்பிடக்கூடிய வெரைட்டி ஒன்று, 2 வெரைட்டி வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க. இந்த வைல்டு வெரைட்டியை தொட்டோடனே கையில் அப்படியே பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி பாய்ஸ்னஸாக இருக்கலாமோ என்னமோ, எனக்கு அதை பற்றி தெரில. அதுக்கப்புறம் அவர் கொடைக்கானல் போனப்போ இஞ்சி வந்து ஃப்ளவரில் இருந்தது. ஃப்ளவராக ஒயிட் கலர் அந்த மாதிரி கலர்ஸில் இருந்தது. அப்போ நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ சொல்லியிருந்தாரு, இது வந்து இஞ்சி வெரைட்டி மேம், உங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கோகோ பீட் வச்சு, அதுக்கு மேலே வந்து தேங்காய் நார்லாம் வச்சு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பேக்கிங்கில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அனுப்பிச்சிருந்த மாதிரி இருந்தது. இந்த பிளான்ஸ் எல்லாம் தான் இவரும் வந்து எனக்கு அனுப்பிச்சி கொடுத்துருந்தாரு. கையோடு எல்லாத்தையும் பாட்டிங் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆல்ரெடி முதலே அவங்க சொல்லியிருந்தனால பாட்டிங்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். பிளான்ஸ் வந்தோடனே எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அதோட இடத்துல வச்சுருக்கேன். எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். பாய்.